ஏழுமலைக்கு ஏற வழியில் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது. அந்த விநாயகர் ஆலயத்தில் திருவிழா இறுதி என்றதால அதிக அளவிலான பக்தர்கள் ஏழுமை அதே மாதிரி வந்த பக்தர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறிறாங்கி கீழே வந்து வணக்கம் ரோலே. இன்றைக்கி என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழுமலை முருகப்பெருமான கதிர்கிராமத்தில் இருக்க ஏழுமலை முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு எனக்கு காலையில் பதிவிருப்பாங்க. அங்கே பூசை வழிபாடுகள் மற்றும் பக்தர்கள் யாத்திரை வர பக்தர்கள் அங்கே போய் பூசைகள் செய்வது நடக்கிற விசேட எல்லா வழிபாடும் உங்களுக்கு காலையில் பதிவிருப்பேன். மறக்காம நான் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப்புறம் காலையில் உங்களுக்கு வரும் எல்லாருக்கும் முருகன் கிடைக்கணும்னு காலையில் பதிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம். அதோட மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்புறம் காலையில் உங்களுக்கு வரும். நீங்கள் இதில் பார்க்கலாம் கதிர்கிராமத்துலேருந்து ஏழுமலைக்கு வந்து யாத்திரையாக வந்து பக்தர்கள் போய்கொண்டிருக்கிறதா பார்க்கக்கூடிய இருக்குது. போயிட்டு திரும்பி வரதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. நாளைய தினம் தீர்த்தம் முன்னிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிக பக்தர்கள் வந்து கதிர்கிராமம் வந்திருக்கிறோம். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழுமலை ஏறுறதுக்கும் பக்தர்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்து அதிகமாக வந்து தமிழ் பச்சாடியார்களே பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் காரங்க முன்னுக்கெல்லாம் சாமான்கள் அனுப்பி கொண்டு வைக்கணும். இங்கே தேங்காய் வந்து 100 ரூபாலேருந்து 200 ரூபா மட்டும் இருக்கு ஒவ்வொரு தேங்காயும். வணக்கம் அண்ணா, எங்கேருந்து வரீங்க? நூறுலேருந்து கதிர்கிராமத்துக்கு யாத்திரையாக வந்தீங்களா? நடந்து வரீங்க. எத்தனை வருஷமாக போய் கொண்டிருக்கீங்க? 7 வேலைக்கு 3 வருஷமாக போய் கொண்டிருக்கீங்க. நேற்று வச்சோ இல்லாட்டி முருகனை வழிபாடு செய்யறதுக்கா? நேற்று வச்சு தனியாக தானே இல்லாட்டி குடும்பம் வந்தீங்க? நீங்கள் மட்டும் நடந்து யாத்திரை போய் கொண்டிருக்கு. சரி, என்ன சந்தோஷம் உங்களோட கதைச்சது. பத்தர் எல்லாம் கையெல்லாம் வேறு அலையினாடி பாருங்க ஏழுமலைக்கு வர்றதுக்காக நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ எல்லாரும் வர சொல்லிக்கொண்டு இந்த முன்னுக்கெல்லாம் தேங்காய் உடைக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. காரியாத்தில் பாருங்க எவ்வளோ பக்தர்கள் நிற்கிறோம்ன்றதை. இதில் மலை ஏறி இறங்கின பக்தர்கள் கீழே இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட அங்கேருந்து நடந்து வந்த யாத்திரை அடியார்களும் கீழே இருக்கிறத பார்க்கலாம். வர அந்த கோஷத்தோட பக்தர்கள் போய் கொண்டிருக்கணும். எல்லோரும் இப்போ மலைக்கு ஏறுறதால வந்து அந்த பக்கத்தால் கொஞ்சம் போக முடியாமல் இருக்குது. அப்போ இங்கால கரையால் வந்து போகிறோம். இறங்குற ஆக்கள் வந்து குறைவுன்ற காரணத்தால் எங்களை மாதிரியே இல்லை, அவங்க யோசிச்சு இங்கே பக்கத்தால் வரீங்க. இல்லை பாருங்க முன்னுக்கு இப்போ இருக்கிற ஆலயத்தில் எல்லாம் கும்பிடு கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். சில பேர் முதலாவது ஏறுறாக்கெல்லாம் களைச்சி தான் ஏறினா நீங்கள் குழந்தைகளோடலாம் இருக்கிறத பார்க்கலாம். சுப்பிரமணியா முருகாதரவணபவதே கார்த்திகேயா உச்சிரனே உச்சிரேலா இருவருமே துணைப்பணின் மறுபடி இப்போ பலம் மாறிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ரைட்லே போக வேண்டியா போச்சு. இந்த இடத்துல சரியான ஒரு குறுவல் இடம் போறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன பிள்ளை
ஏழுமலைக்கு ஏற வழியில் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது. அந்த விநாயகர் ஆலயத்தில் எல்லாரும் ரெண்டு கும்பிட்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. வந்தவர்கள் களைச்சவர்கள் கூட இந்த இடத்துல இருந்து போகிறத பார்க்கலாம். எல்லோரும் இந்த இடத்துல கலாச்சி போய் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட இந்த இடத்துல வந்து குளிர் பானங்கள் விற்கிறோம், குளிர் களி ஐஸ்கிரீம்கள் விற்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ரெண்டு சின்ன பிள்ளைகள் ஏறி போயினும் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இப்போ கற்பூரங்கள் கொளுத்தி விளக்கல் கொளுத்துறத பார்க்கக்கூடிய இருக்குது. எல்லாம் போய் கொண்டு நான்கடவுள் படத்தில் நடக்குமா போலே இந்த கதிராம ஏழுமலையில பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு யாசகம் எடுத்து கொண்டு வைக்கணும். ஏறிட்டு வாங்கினா இந்த இடத்துல வந்து மழை கொஞ்சம் குத்துண்டை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கல்ல முள்ளும் காலுக்கு மெத்தை சொல்லி கொண்டு வர வேண்டியதான். கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு குமரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கதிர்காம கந்தனுக்கு ஆறு படையானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு குமரனுக்கு இதுல இருந்து பாருங்க ஏழுமலை படியில் வர்றது எப்படி இருக்குன்னு. இதில் மேலே ஏறுற படிகள் வந்து குத்துண்டு இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக தான் ஏற வேண்டியாக இருக்குது. முறை மழை வர்றதுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தி எண்டு போட்டு வர வேண்டியதான். இங்கே பாருங்க இந்த இடம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஏறவே முடியாத அளவுக்கு பத்திரலாம் இருக்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கதிர்காம கந்தனுக்கு ஆறு படையானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கதிர்காம கந்தனுக்கு ஆறு இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டீங்களா? தரிசனம் செய்துட்டீங்களா? முருகனை முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டீங்களா? எத்தனையாம் வருஷம் வர்றீங்க? சரி. மாடசாமி ஆலயம் திருவிழா இறுதி என்றதால அதிக அளவிலான பக்தர்கள் ஏழுமலைக்கு ஏறிறங்குறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். ஏழுமலை ஏறி
பத்திரில் பாருங்க. வேல் ஒன்று அந்த 10 இந்த இடத்துல வேல் வச்சு பூசை நடந்து கொண்டு இருக்குது. மேலே வந்து ஏழுமலை முருகனாக வழிபடுறவர்கள் நீங்கள் வந்து விகாரையிலையும் வழிபட்டு செல்வதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சேவல் எல்லாம் கொண்டு வந்து நேற்றுக்கு விட்டுருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. மேலே இருந்து கீழே பாருங்க இந்த வாகனங்கள் வந்தது அப்படியே தெரியுது. அதே மாதிரி வந்த பக்தர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை தரிசனம் செஞ்சுட்டு இதில் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற முருகப்பெருமாள் வேலுக்கு வந்து இப்போ வழிபாடுகள் நடக்குது, அதை தான் பார்க்க போகிறீங்கள். வேலுக்கு அவல் போடுறதை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஐயா, என்ன செய்கிறீங்க? தினமாக உங்களுக்கு
வள்ளியம்மன் முருகனுக்கு கொடுத்த கதை தான் இது. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். எத்தனை வருஷமா நீங்கள் முருகப்பெருமான் ஏழுமலைக்கு வாரீங்க? ஏழுமலைக்கு நான் 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா வந்து மேலே ஏறுற நீங்கள் அந்த ஒவ்வொரு வருஷமும் நேர்த்தி செய்து கொண்டிருக்கீங்க. எள்ளம் தினமாம் கொடுத்து தேனும் தினமாம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. இந்த விழா நெய்யும் மட்டும் விழா கொடுத்து கொண்டிருக்கீங்க. அவன் நீ வள்ளிமலைக்கு போகிறதோ? வள்ளிமலை கொடுத்தா போனால் இனி போயிடுது. சரி ஐயா, நன்றி. தங்களுடைய நேர்த்திகளை வந்து இந்த இடத்துல எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் பாருங்க. முருகன்கிட்ட நேர்ந்து எல்லாரும் கட்டி கொண்டிருக்கேன். நாங்கள் நேர்த்திகள் வந்து நிறைவேற சொல்லி அதில் குழந்தை இல்லாதாக்கள் எல்லாம் தொட்டில்கள் கட்டியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நெய் விளக்கெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலே சிவேருமானண்ட ஆலயம் இருக்குது, ஈஸ்வரன் கோயில். இப்போ அங்கேயும் வந்து பூசையில் நடந்து கொண்டு இருக்குது. இதில் நவக்கிரகங்கள் இருப்பதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஒரு யாத்திரை குழு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் வந்து இப்போ இந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பக்தர்கள் 7 மணிக்கு ஏறினோட நீங்கள் பார்க்கலாம். நான் பணியை வந்துட்டேன். ஒரு யாத்திரைக்காரர்கள் நம்ம போய் கொண்டிருக்கேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி வாங்கி கீழே வந்து களைச்சி போய் இருக்கிறேன்.